அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா அம்மையார் மூலமாக 6 குழந்தைகள் பிறந்ததுன்னு சொல்லி போன பதிவில் பார்த்தோம். ஹதீஜா அம்மையார் அல்லாமல் வேறு மனைவிமார்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தை பிறந்ததா என்றால், மாரியத்துல் கிபிரியா என்கிற ஒரு மனைவியிடமிருந்து மட்டும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அவர் பேர் இப்ராஹிம். சின்ன வயசில் வஃபாத் ஆகிறார். சரி, ஹதீஜா அம்மையார் மூலமாக பிறந்த 4 பெண் மக்கள், ஜைனப், உம்மு குல்சும், ருக்கையா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும், இவர்களுக்கு யார் யாரோடு திருமணமாச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார்கள் எத்தனை பேர், யார் யார், அவங்க பேர் என்ன என்று சொன்னால், முதல் மகளார் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுக்கு யாரோடு திருமணமாகுதுன்னா அபுல் ஆஸ் பின் ரபியா என்பவரோடு திருமணமாகுது. இவர்கள் மூலமாக 2 குழந்தை பிறக்குது. ஒரு ஆண் குழந்தை, அவர் பேர் அலி, அவர் சின்ன வயசுல வஃபாத் ஆகிறார். ஒரு பெண் குழந்தை, அவங்க பேர் உமாமா. 2வது மகளாரான உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுக்கு யாரோடு திருமணமாகுதுன்னா ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு திருமணமாகுது. இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து குழந்தை இல்லை. 3வது மகளாரான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுக்கு யாரோட திருமணமாகுதுன்னு சொன்னால், இவர்களுடைய அக்கா உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத்துக்கு பின்னாடி தங்கச்சி ருக்கையாவையே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிச்சுக்கிறாங்க. இதனாலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு, துன்னூரைன். 2 ஒளி உடையவர் என்று பெயர். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியான 2 பெண் மக்களை இவர்கள் திருமணம் முடித்ததால் இந்த சிறப்பு பெயர் இவர்களுக்கு உண்டு. இவங்க 2 பேரும் மூலியமாக குழந்தை வந்துச்சான்னு சொன்னால் குழந்தை இல்லை. 4வது மகளாரான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுக்கு யாரோட திருமணம் ஆச்சுன்னு சொல்லி நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட திருமணம் ஆகுது. இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து 2 ஆண் குழந்தை பிறகுது. ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் உசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சவழி தொடர்புங்கிறது, வாரிசுங்கிறது வந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மருமகனார்கள் என்று பார்த்தால் 3 பேர். ஒன்று அபுல் ஆஸ் பின் ரபியா, 2வது ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரத்தை படித்து அவர்களின் பொருத்தத்தை பெறக்கூடிய, அவர்களுடைய சுன்னத்தை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன்.